முக்கிய செய்திகள். முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ஸ்டாலின். அமைச்சரவையில் 15 புதுமுகங்கள், 2 பெண்களுக்கு வாய்ப்பு. அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் பெயர்கள் மாற்றம். தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய தனியாக நீர்வளத்துறை. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி எதிரொலி. மக்கள் நீதி மய்ய முக்கிய நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா. வெளிநாட்டு மருந்துகளை எய்ம்ஸுக்கு மட்டும் வழங்குவது ஏன்? மத்திய அரசுக்கு மாநில அரசுகள் கடும் கண்டனம். தமிழகத்தில் 25,000-ஐ நெருங்கியது தினசரி கொரோனா பாதிப்பு. தட்டுப்பாடின்றி ஆக்சிஜன் வழங்க மத்திய அரசிடம் வலியுறுத்தல். வணக்கம். வணக்கம். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் 34 பேர் கொண்ட புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 133 எம்எல்ஏக்களுடன் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து இன்று காலை 9 மணிக்கு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு ஸ்டாலினுடன் 33 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். ஆளுநரின் செயலாளர் திரு அனந்தராவ் பட்டேல் வெளியிட்ட அமைச்சரவை பட்டியலின்படி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, காவல், உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மாற்றுத்திறனாளிகள் நலன் ஆகிய துறைகளை கவனிக்கிறார். திரு துரைமுருகனுக்கு சிறுபாசனம், மாநில சட்டமன்றம், கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு கே.என். நேருவுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வழங்கப்பட்டுள்ளது. திரு ஐ. பெரியசாமிக்கு கூட்டுறவு துறையும், திரு பொன்முடிக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராகிறார். திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திற்கு வேளாண் துறையும், திரு கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரனுக்கு வருவாய்த்துறையும் வழங்கப்பட்டுள்ளன. திரு தங்கம் தென்னரசுக்கு தொழில்துறை, தமிழ் பண்பாட்டுத்துறை, தொல்பொருள் துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு எஸ். ரகுபதி சட்டத்துறையையும் சிறைத்துறையையும் கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு முத்துசாமிக்கு வீட்டு வசதி துறையும், திரு பெரிய கருப்பனுக்கு ஊராட்சித்துறையும், திரு தாமோ அன்பரசனுக்கு ஊரக தொழில்துறையும், திரு சாமிநாதனுக்கு செய்தி விளம்பரத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திருமதி கீதா ஜீவனுக்கு சமூக நலத்துறையும், திரு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மீன்வளம் மற்றும் கால்நடை துறையும் வழங்கப்பட்டுள்ளன. திரு ராமச்சந்திரனுக்கு வனத்துறையும், திரு சக்கரபாணிக்கு உணவுத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செந்தில் பாலாஜிக்கு மின்துறையுடன் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை வழங்கப்பட்டுள்ளது. திரு காந்திக்கு கைத்தறி துறையும், திரு மா சுப்பிரமணியத்திற்கு மக்கள் நல்வாழ்வு துறையும், திரு மூர்த்திக்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு எஸ்.எஸ். சிவசங்கர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையையும், திரு பி.கே. சேகர்பாபு இந்து சமய அறநிலையத்துறையையும் கவனிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு பழனிவேல் தியாகராஜனுக்கு நிதித்துறையும், திரு நாசருக்கு பால்வளத்துறையும், செஞ்சி திரு மஸ்தானுக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும், திரு வி. மெய்யநாதன் சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்க உள்ளனர். திரு சி. வி. கணேசன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும், திரு மனோ தங்கராஜ் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராகவும், திரு மா. மதிவேந்தன் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும், திருமதி கயல்விழி செல்வராஜ் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவையில் பழைய அமைச்சர்கள் 19 பேரும், புதியவர்கள் 15 பேரும் இடம்பெற்றுள்ளனர். இதற்கிடையே அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ள திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திரு ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்று அவரிடம் வாழ்த்து பெற்றனர். முதலமைச்சராக பதவியேற்ற பின் தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அறைக்கு செல்லும் திரு ஸ்டாலின் மக்கள் நலன் சார்ந்த முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட உள்ளார். கொரோனா நிவாரண நிதியாக குடும்பத்திற்கு தலா 4,000 ரூபாய் வழங்குவது, பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவது, உள்ளூர் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயண சலுகை வழங்குவது உள்ளிட்ட கோப்புகளில் அவர் கையெழுத்திடலாம் என கூறப்படுகிறது. அதன் பின்னர் புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாலை 4 மணிக்கு நடைபெற உள்ளது. கொரோனா பரவலை தடுப்பது குறித்து அப்போது விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களின் எதிர்பார்ப்பு, அரசின் லட்சியங்கள் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் பெயர்கள் மாற்றப்படுவதாக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் உள்ள அமைச்சகங்கள், துறைகள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் தற்போதுள்ள சூழலில் மிகுந்த மாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே மக்களின் எதிர்பார்ப்பு, பணியாளர்கள் நலன், எதிர்கொள்ளும் சவால், அரசின் லட்சியம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சில அமைச்சகங்களின் பெயரை தொலைநோக்கு பார்வையோடு மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் நீர் தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு உண்டாக்கப்படும் தனி அமைச்சகம் நீர்வளத்துறை என்று அழைக்கப்படும் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் தங்கு தடையின்றி உழவர்களுக்கு நீர் கிடைப்பதற்கும் நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்கவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் முக்கிய துறையாக அது செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வேளாண்மைத்துறை அமைச்சகம் உழவர் நலன்களை பேணிக்காக்கும் வகையில் வேளாண்மை உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்றும் பெயர் சூட்டப்படுவதாக அவர் கூறியுள்ளார். மீனவர்கள் நலன் இல்லாமல் மீன்வளத்தை பெருக்கி பயன் இல்லை என்பதால் மீன்வளத்துறை இனிமேல் மீன்வளம் மீனவர் நலத்துறை என அழைக்கப்படும் என்று திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் நலத்துறையின் செயல்பாடுகள் மாறி திறன்களை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளடக்கியுள்ளதால் அத்துறை தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை என்று பெயரிடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். செய்தி மக்கள் தொடர்புத்துறை செய்தித்துறையாகவும் சமூக நலத்துறை சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையாகவும் உருமாற்றம் அடைவதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பணியாளர் என்கிற பதம் அவர்களை பாரமாக கருதும் போக்கை சுட்டிக்காட்டுவதால் மனித வளமாக மதிக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை மனிதவள மேலாண் துறை என அழைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர் துறை இனிமேல் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை என்று மாற்றம் அடைவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இவை அனைத்தும் வெறும் பெயர் மாற்றமாக இல்லாமல் செயல்பாட்டிலும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டுவர தூண்டுகோலாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவர் மகேந்திரன் உள்பட முக்கிய நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. ஆனால் திரு கமல்ஹாசன் உள்பட அந்த கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அனைவரும் தோல்வியடைந்தனர். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட அவர் பாஜக வேட்பாளர் திருமதி வானதி சீனிவாசனிடம் 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். 2 தொகுதிகளை தவிர அக்கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட்டை பறிகொடுத்தது. இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருந்து அக்கட்சியின் துணைத் தலைவர் திரு மகேந்திரன் விலகியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருந்து விலகுவது என்கிற கடினமான முடிவை மிக கவனமாக எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். கட்சியின் பெரும் தோல்விக்கு பின்னரும் தமது அணுகுமுறையை திரு கமல்ஹாசன் மாற்றுவதாக தமக்கு தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மாறிவிடுவார் என்கிற நம்பிக்கையும் தமக்கு இல்லை என்று திரு மகேந்திரன் தெரிவித்துள்ளார். பொறுப்பில் மட்டும் இருந்ததில் இந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பிலிருந்து விலகிறேன் என்று ஒரு மிக தெளிவாக எழுதி கொண்டு வந்திருந்தேன். அதை அவரிடம் ஒப்படைத்து விட்டேன். இங்கே இந்த மேல் வட்டத்தில் உட்கார்ந்துட்டு சில மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணுறதை அவர் நம்பி இந்த தேர்தலை ஏமாந்தது போல மறுபடியும் ஏமாறக்கூடாது என்று அவருக்கு வாழ்த்துக்களும் கூறி இன்றைக்கு கட்சியிலிருந்து விலகி இருக்கிறேன். இதற்கிடையே கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மேல்மட்ட நிர்வாகிகள் 10 பேரும் கூண்டோடு ராஜினாமா செய்துள்ளனர். இது குறித்து மக்கள் நீதி மய்யம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் ராஜினாமா கடிதங்களை கொடுத்துள்ளதாகவும் இவற்றை ஏற்றுக்கொள்வது குறித்தும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் கட்சித் தலைவரை முடிவு செய்வார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. கட்சியை சீரமைப்பதற்காக ஒட்டுமொத்த தலைமை கழக நிர்வாகிகளும் அதை சீரமைக்கக்கூடிய அவசியத்தை வலியுறுத்தி ராஜினாமா கடிதம் தலைவரிடம் கொடுத்திருக்கிறார். இதற்கிடையே திரு கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் களை எடுக்க வேண்டியவர்கள் பட்டியலில் முதல் நபராக இருந்தவர் திரு மகேந்திரன் என்று தெரிவித்துள்ளார். எதிரிகளோடு துரோகிகளும் கலந்திருப்பதை களத்தில் கண்கூடாக கண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு களையே தன்னை களை என்று புரிந்து கொண்டு தன்னைத்தானே விலக்கி கொண்டுள்ளது என்றும் திரு கமல்ஹாசன் கூறியுள்ளார். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு புதிய உச்சமாக 4 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் வெளிநாடுகளில் இருந்து வரும் தடுப்பூசி உள்ளிட்ட மருந்துகள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டுமே வழங்கப்படுவதாக மாநில அரசுகள் குற்றம் சாட்டியுள்ளன. உலக நாடுகளுக்கு பெரும் சவாலாக உள்ள கொரோனா பெருந்தொற்றின் 2வது அலை தீவிரமடைந்ததை அடுத்து இந்தியாவில் பாதிப்பு எண்ணிக்கை நாள்தோறும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. தினசரி பாதிப்பு 4 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் உயிர் பலியும் அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் நேற்று புதிதாக 62,194 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 853 பேர் பலியானதை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை அங்கு 73,000 தாண்டியுள்ளது. கர்நாடகாவில் 49,058 பேர் நேற்று கொரோனாவின் பிடியில் சிக்கியுள்ளனர். ஒரே நாளில் 328 பேர் பலியான நிலையில் 18,943 பேர் பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர்.
கேரளாவில் 42,464 பேருக்கு நேற்று புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நாளை முதல் 16ஆம் தேதி வரை அம்மாநிலத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. தலைநகர் டெல்லியில் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வந்த சூழலில் தினசரி பாதிப்பு விகிதம் 24% நேற்று குறைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு 19,133 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பலி தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காசியாபூரில் உள்ள மயானத்தில் உடல்களை எரிக்க முடியாமல் ஊழியர்கள் திணறி வருகின்றனர். இடைவிடாது வரும் சடலங்களை எரியூட்டுவதால் எழும் புகையை சமாளிக்க முடியாமல் அவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதனிடையே தொற்று அதிகரித்து வரும் டெல்லியில் ஆட்டோ ரிக்ஷாக்கள் அவசர ஆம்புலன்ஸ்களாக மாறியுள்ளன. பாதிக்கப்பட்டவரை மருத்துவமனைக்கு இலவசமாக அழைத்துச் செல்லும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பெருந்தொற்று நேரத்தில் உரிய பாதுகாப்புடன் மனிதாபிமான அடிப்படையில் சேவை புரிந்து வருகின்றனர். सबके बच्चे घर पे बैठेंगे तो बॉर्डर पर लड़ाई कौन करेगा, इसलिए हम सबको निकल कर के आके बाहर घर से निकलना है। वो किसी न किसी की तरह से आम जनता की सेवा चाहे जिस तरह हो, धन बल या अपने सामान से जिस तरह से एक दूसरे की सेवा करना ही पड़ेगी. மத்திய பிரதேசத்தில் 12,421 பேர், உத்தரப்பிரதேசத்தில் 26,780 பேர், சத்தீஸ்கரில் 13,846 பேர், குஜராத்தில் 12,545 பேர் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நோய் பரவல் அதிகரித்ததை அடுத்து மத்திய பிரதேசத்தில் வரும் 15ஆம் தேதி வரையும், ராஜஸ்தானில் மே 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையிலும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரிக்கும் தொற்றை கட்டுப்படுத்த அகமதாபாத்தில் உள்ள சுவாமி நாராயண் கோயில் கோவிட் சிகிச்சை மையமாக மாற்றப்பட்டுள்ளது. போதிய மருத்துவ வசதிகளுடன் தொடங்கப்பட்டுள்ள மையம் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கும் வகையில் தயார் நிலையில் உள்ளது. ஆந்திர மாநிலம் பாலகொடிரு கிராமத்தில் தொற்றிலிருந்து தப்பிக்க தடுப்பூசிக்காக ஏராளமானோர் ஒரே நேரத்தில் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. சமூக இடைவெளியின்றி திரண்டவர்களால் தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சித்தூர் மாவட்டம் குப்பம் ரயில் நிலையத்தில் தொற்றிலிருந்து குணமடைந்த கணவர் பெங்களூரு ரயிலுக்கு காத்திருந்த நிலையில் மனைவி மடியிலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும் கொரோனா தடுப்பு மருந்துகள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டுமே அனுப்பி வைக்கப்படுவதாகவும் பிற மாநிலங்களுக்கு அவற்றை வழங்காமல் உள்ளதாகவும் கேரளா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநில அரசுகள் குற்றம் சாட்டியுள்ளன. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 25,000 நெருங்கியுள்ளது. சுகாதாரத்துறை நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 24,898 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்று வந்த மேலும் 195 பேர் ஒரே நாளில் உயிரிழந்தனர். இதன் மூலம் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14,974 அதிகரித்துள்ளது. இதில் இணை நோய்கள் இல்லாத 45 பேர் உயிரிழந்தனர். அதிகபட்சமாக சென்னையில் புதிதாக 6,678 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. கோவையில் 2,068 பேருக்கும், செங்கல்பட்டில் 2,039 பேருக்கும், திருவள்ளூரில் 1,560 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் மதுரையில் 996 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 836 பேருக்கும், தூத்துக்குடியில் 796 பேருக்கும், திருச்சியில் 746 பேருக்கும் புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. நெல்லையில் 688 பேருக்கும், சேலம் மற்றும் வேலூரில் 614 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று கொரோனா சிகிச்சை பெற்று வந்த 21,546 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனிடையே நேற்று அமலுக்கு வந்துள்ள புதிய கட்டுப்பாடுகளால் திருச்சி, முசிறி, மதுரை உள்ளிட்ட நகரங்கள் வெறிச்சோடின. உசிலம்பட்டி காய்கறி சந்தை நண்பகல் 12 மணிக்கு மூடப்பட்டதால் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட காய்கறிகள் தேக்கமடைந்தன. 12 மணின்றது அது குறைவாண்டு 2 மணி வரைக்கும் கொடுக்கணும். மார்க்கெட் சமைச்சது காலையில் வெள்ளை போய் காய் கொடுக்க முடியாது. 8 மணி தான் கூலியால் வரும். 8 மணிக்கு போனால் 12, 1 மணி தான் வர முடியும். 1 மணி நேரத்தோடு வித்துடலாம். 12 மணி என்ற முடியவே முடியாது. சமைச்சாரி தான் பாதிக்கும். அதே மாதிரி சமைச்சாரி பாதிக்கப்படும். அதனால 2 மணி வரைக்கும் சமைச்சாரி உணவு சேர்க்கறதுக்கு டைம் கொடுக்கணும். உள்ளே இருக்க மார்க்கெட்டுக்காரங்க வரமாட்டாங்க. அவங்க 2 மணிக்கு விற்க விட்டாட்டா அவங்க இங்கே வந்து எடுப்பாங்க. 12 மணி வரைக்கும் விட்டு அவங்க எடுக்க வர மாட்டாங்க. அப்போ சமைச்சாரி காய்க்கு விற்காது. எந்த பக்கம் போனாலும் அடி போகிற சமைச்சாரி தான் கிடைக்கும். இந்நிலையில் மும்பையில் இருந்து விமானம் மூலம் 1 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துகள் சென்னை கொண்டு வரப்பட்டன. இதனிடையே முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு மு.க. ஸ்டாலின் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். இதில் தங்கு தடையின்றி நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார்.
தாம்பரம் தேசிய சித்தா மருத்துவமனையில் அமைந்துள்ள ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு ஜான் லூயிஸ் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணியாற்றும் 3 பேருக்கு தொற்று உறுதியானதை அடுத்து அந்த அலுவலகம் மூடப்பட்டது. இதற்கிடையே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தனை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு TR பாலு கேரள மாநிலம் கஞ்சிக்கோட்டில் ஐநாக்ஸில் இருந்து 50 டன் மருத்துவ ஆக்சிஜனை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்றும், திருப்பெரும்புதூர் ஐநாக்ஸில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு வழங்கப்படும் 25 மெட்ரிக் டன் மருத்துவ ஆக்சிஜனை தமிழகம் பயன்படுத்தும் வகையில் வேறு மாநிலங்களுக்கு வழங்காமல் தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா நோயாளிகளிடம் தனியார் மருத்துவமனைகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்துவது குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வெரோனிகா மேரி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் கொரோனா 2ஆம் அலை வேகமாக பரவி வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை அளிக்க கட்டணம் நிர்ணயித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அதனை பின்பற்றாமல் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மற்றும் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை தனியார் மருத்துவமனைகள் கொரோனா சிகிச்சைக்காக பயன்படுத்துவதில்லை என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான ரெம்டெசிவிர் மருந்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் கிடைப்பதை அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனைகள் ஒதுக்கும் 50% இடங்களில் காலியாக உள்ள படுக்கைகள் குறித்து இணையதளத்தில் வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு MS ரமேஷ், திரு புகழேந்தி ஆகியோர் முன்பு இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது கொரோனா நோயாளிகளிடம் தனியார் மருத்துவமனைகள் அதிக கட்டணம் வசூலிப்பது மாநிலம் முழுவதும் பெரும் பிரச்சனையாக உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதேபோல் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு ஒதுக்கப்படும் படுக்கை விவரங்கள் வெளிப்படை தன்மையுடன் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டால் பொதுமக்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று கூறிய நீதிபதிகள் அது குறித்தும் பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை வரும் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக 37 ரயில்கள் நாளை முதல் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பரவி வரும் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக நேற்று முதல் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. அதில் சென்னை புறநகர் ரயில் சேவையில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் பல்லவன், வைகை, தேஜஸ் உள்பட முக்கிய ரயில்கள் நாளை முதல் 31ஆம் தேதி வரை 2 மார்க்கங்களிலும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் இருந்து காரைக்குடி, மதுரை, திருச்சி, ஈரோடு, கோவை, திருவனந்தபுரம், நாகர்கோவில், பெங்களூரு, ஜோலார்பேட்டை, புதுச்சேரி, மங்களூரு, நிஜாமுதீன் செல்லும் ரயில்கள் அனைத்தும் 2 மார்க்கங்களிலும் ரத்து செய்யப்படுகின்றன. தாம்பரம், நாகர்கோவில் இடையேயான ரயில்களும், தென்காசி, பாலக்காடு இடையிலான ரயில்களும், மங்களூரு, நாகர்கோவில் இடையிலான ரயில்களும், திருச்சி, பாலக்காடு டவுன் வரையிலான ரயில்களும் 2 மார்க்கங்களில் ரத்து செய்யப்படுகின்றன. ரத்து செய்யப்பட்ட ரயில்களில் முன்பதிவு செய்த பயணிகள் கட்டணத் தொகையை திரும்ப பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரத்து செய்யப்பட்ட ரயில்களின் விவரங்களை www.sr.indianrailways.gov.in என்ற இணையத்தில் அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரயில்வே வாரியம் மற்றும் தமிழக அரசின் அறிவுறுத்தலை ஏற்று முன்பதிவு வசதி இல்லாத 9 ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேட்டுப்பாளையம் கோவை, தாம்பரம் விழுப்புரம், அரக்கோணம் ஜோலார்பேட்டை இடையிலான ரயில்களும், விருத்தாச்சலம் சேலம், திருச்சி கரூர், காரைக்குடி திருச்சி, விழுப்புரம் மதுரை, சேலம் அரக்கோணம் இடையிலான ரயில்களும் 2 மார்க்கங்களிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கொரோனா நெருக்கடி குறையும் வரை மாணவர்களை கல்வி கட்டணம் செலுத்துமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது என்று பொறியியல் கல்லூரிகளுக்கு AICTE உத்தரவிட்டுள்ளது. தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் நேற்று அறிக்கை வெளியிட்டது. அதில் கொரோனா நெருக்கடி குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை கல்வி கட்டணம் செலுத்துமாறு மாணவர்களை பொறியியல் கல்லூரிகள் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று தெரிவித்துள்ளது. கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியர்களை எக்காரணத்தை கொண்டும் வேலையிலிருந்து நீக்கக்கூடாது என்றும், அவ்வாறு நீக்கப்பட்டிருந்தால் அந்த உத்தரவை கல்லூரிகள் திரும்பப் பெற வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பேராசிரியர்களுக்கு மாத ஊதியம் முறையாக வழங்க வேண்டும் என்றும், இணைய வழி வசதியை அனைத்து மாணவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் AICTE அறிவுறுத்தியுள்ளது. இந்த கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கையில் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் முதல் கட்ட கலந்தாய்வையும் செப்டம்பர் 9ஆம் தேதிக்குள் 2ஆம் கட்ட கலந்தாய்வையும் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டில் நோய் தடுப்பு மருந்துகள் தயாரிக்க 594 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட ஆய்வகத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வராதது ஏன் என்று உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வெரோனிகா மேரி என்பவர் தாக்கல் செய்த மனுவில்
திருச்சி பெல் நிறுவனத்தில் செயல்பாட்டில் இருந்த 3 ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ளது சுட்டிக்காட்டப்பட்டது. தற்போதைய தேவையை கருத்தில் கொண்டு பெல் நிறுவனத்தில் ஆக்சிஜன் உற்பத்தியை மீண்டும் தொடங்க உத்தரவிட வேண்டும் என்றும் செங்கல்பட்டு HLL பயோடெக் நிறுவனத்தில் கொரோனா தடுப்பூசி தயாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் திரு MS ரமேஷ், திரு புகழேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகத்தில் போதுமான அளவு ஆக்சிஜன் கையிருப்பு உள்ளதா, தினசரி ஆக்சிஜன் தேவை எவ்வளவு, எத்தனை தயாரிப்பு நிறுவனங்கள் உள்ளன, அவற்றின் எத்தனை பயன்பாட்டில் உள்ளன என்று நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். செங்கல்பட்டில் 594 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள மருந்து தயாரிப்பு ஆய்வகத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் இருப்பது ஏன் என்றும் அவர்கள் வினவினர். தற்போதைய சூழலில் அங்கு கொரோனா தடுப்பூசி தயாரிப்பு பணியை தொடங்காதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நாமக்கல் அருகே பெண்களை அடித்து துன்புறுத்திய போலி சாமியாரை போலீசார் கைது செய்தனர். திருச்செங்கோடு அடுத்துள்ள பொம்மம்பட்டி கமலா கரடு கிராமத்தில் அனில்குமார் என்ற சாமியார் ஆசிரமம் அமைத்து அருள்வாக்கு கூறி வந்தார். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் ஆசிரமத்துக்கு வரும் பெண்களுக்கு அருள்வாக்கு கூறுவதாக கூறியும், பேய் விரட்டுவதாக கூறியும் சாட்டை மற்றும் கம்புகளை வைத்து அடித்து துன்புறுத்துகிறார். முதலில் மது அருந்தும் அந்த சாமியார் பின்னர் கண்மூடித்தனமாக பெண்களை அடித்து உதைக்கிறார். தலைமுடியை பிடித்து தரதரவென இழுத்துச் செல்லும் அந்த சாமியார் தனது காலால் பெண்களின் முதுகில் மிருகத்தனமாக மிதிக்கிறார். இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சாமியாரின் சாமியாரின் தாக்குதலில் நிலைகுலையும் பெண் ஒருவர் தம்மை விட்டுவிடும்படி கதரும் காட்சிகள் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோக்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த வேலக்கவுண்டம்பட்டி போலீசார் போலி சாமியாரை கைது செய்தனர். இனி வருவது உலகச் செய்திகள். ரஷ்யாவை மிரட்டும் பனி புயலால் காணும் இடமெல்லாம் பனிக்குவியல்களாய் காட்சியளிக்கின்றன. அங்குள்ள கரேலியா குடியரசு பகுதியை பனி புயல் தாக்கியதை அடுத்து காணும் இடமெல்லாம் வெள்ளை போர்வையாய் மாறியுள்ளன. உயர்ந்த கட்டடங்கள் மட்டுமன்றி மரங்களிலும் பனி குவியல்கள் தேங்கியுள்ளன. சூறாவளி காரணமாக பல இடங்களில் பனிமழை பெய்தது. பனிமழை சற்று ஓய்ந்ததை அடுத்து குளிர்கால மகிழ்ச்சியை. மீண்டும் முக்கிய செய்திகள். திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சராகவும் அவருடன் 33 பேர் அமைச்சர்களாகவும் இன்று பதவியேற்க உள்ளனர். மக்களின் எதிர்பார்ப்பு, அரசின் லட்சியங்கள் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் பெயர்களை மாற்றப்படுவதாக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவர் மகேந்திரன் உள்பட முக்கிய நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 25,000 நெருங்கியுள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.